உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, 5 கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் நடைபெறுகிறது. மீன ராசியில மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியன் வர்றாங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் வர்றாங்க. ஆல்ரெடி மீனத்திலேயே சுக்கிர பகவான் உச்சம், புதன் நேச்சபங்க ராஜயோகம், இது போக ராகு. இந்த 5 கிரகங்கள், இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கையால் ஒரு 50 நாளைக்கு நல்ல பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கவிருக்கிறது. இது ஒவ்வொரு ராசிக்கா இந்த பலனை பிரிச்சு போட்டிருக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ராசி ஆப்பட்டது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான், மீன ராசியின் அதிபதி குரு பகவான். அப்போ அந்த மீன ராசியினுடைய அதிபதி ஆகப்பட்டது சுக்கிரன் வீட்லையும், சுக்கிரன் அதாவது சுக்கிரன்னா ரிஷபத்திலையும், அந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது குரு வீட்டிலையும் கிரக பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையே யோகமானதுதான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்கிறாங்க, புதன் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாங்க, அது கூட சூரியன் இருக்கிறாங்க, அது கூட சனி பகவான் இருக்கிறாங்க, அது கூட ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த 5 கிரகங்களும் அங்க இருக்கிறதுனாலையும், அப்போ அங்க குரு கிரக பரிவர்த்தனை அடைந்திருக்கிறதுனாலையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல ஒரு அதிகாரமான, அது போக நீங்க இந்த சமயத்துல சில விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த 4ஆம் இடம்னா என்ன? சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, சட்டம் சம்பந்தப்பட்டது, கார் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, அது போக ஒரு வீடு, அந்த வீட்டை நாம ஒரு நல்ல சொகுசா கட்டி அழக பார்க்கக்கூடிய டைம் இப்போ. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அமையும், வீடு அமையும். அப்ப அந்த வீட்டை கட்டி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல இருக்குது. அப்போ இந்த சமயத்துல நீங்க இடம் வாங்கி, பூமி வாங்கி, அதனோடு சொத்து சேர்த்தக்கூடிய வாய்ப்பும் இப்ப தனுசு ராசிக்கு இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க எந்த மாதிரியான திட்டம், வைராக்கியம், ஒரு ஆடம்பரமான வீடு கட்டணும், அந்த ஆடம்பரமான வீடு கட்டி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம சொசைட்டி காட்டணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுபோக தாய் சம்பந்தப்பட்ட அந்த தாயுடைய வர்க்கத்துக்குமே நல்லது. தாய்க்கு உடல் பிணிப்படைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய காலகட்டம். அந்த தாய் மூலியமாக மகனுக்கோ மகளுக்கோ நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள். அப்ப அந்த தாய் வகை சொத்துக்கள் இருந்தாலும் தன்னுடைய மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி யாரு? சூரிய பகவான். அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்தும் 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான்
அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்படியே அந்த தொடர் லாபங்கள் 9, 10, 11. 9 பாக்கியஸ்தானம், 10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம். இந்த 3 அமைப்புகளும் ஒரு சேர உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது. அப்ப இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னா நீங்கள் எதை தொட்டாலும் சரி, எதை எதிர்பார்த்தாலும் சரி, வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணணுமா, வெளிநாட்டுல நீங்க சம்பாதிக்கணுமா, வெளிநாட்டுல நீங்க சாதிக்க போகணுமா, கண்டிப்பாக இந்த பீரியடு உங்களுக்கு அற்புதமான பீரியடு. அது போக இப்ப இந்த 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. விழுந்த தொழிலை மீண்டும் நீங்கள் தூக்கி நிறுத்தலாம். ஒரு பிசினஸ் உங்களுக்கு கையிட்டு போயிருச்சு, அந்த பிசினஸுமே இப்போ நல்ல முறையில கொண்டு வரலாம். ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கல, ஒரு நம்ம தொழில் நம்மளுக்கு நல்ல திருப்தியா அமையல, நம்மளுக்கு தொழில் கொடுக்கறவங்க கொடுக்கல, அப்படியெல்லாம் இந்த பீரியட்ல சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சமயத்துல செய்வதற்கு உங்களுக்கு நேரமே பத்தாது. அது மாதிரி வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து தொழில் கண்டிப்பா வந்து வேலை உங்களுக்கு வந்து குவியும். அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யறதுக்கே டைமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அப்ப இந்த சமயத்துல பெரும் லாபம். அப்ப வந்து லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கலாம். 50,000, 10,000, 30,000 இந்த மாதிரி லாபம் சம்பாதிக்கலாம். கோடிக்கணக்கிலே லாபம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த பீரியட்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் அந்த 3 கிரகங்கள் ஒன்றாக இருந்து உங்களுடைய வாழ்வியலை, உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றப் போகிறது. அதுபோக இந்த ராகுவும் சுக்கிரனும் இணைந்தாலே, ராகு யோககாரகன், ராகு போககாரகன், சுக்கிரன் யோககாரகன். இந்த சுக்கிரனும் ராகுவும் இணைந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை, ஒரு விஸ்வரூபத்தை கண்டிப்பாக இந்த பீரியட்ல உருவாக்கும். இப்போ வந்து தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே யாரு பொருளுக்கும் ஆசைப்படுறதில்லை. நேர்மை அவங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேர்மையால கண்டிப்பாக இந்த பீரியட்ல நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். அது போக உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த சனி ஆகப்பட்டது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். எதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த காலத்துல உங்களுக்கு கஷ்டப்பட்டோ உழைச்ச எனக்கு நல்ல பேர் இல்லை, நல்ல பலன் இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தம் எல்லாம் இப்ப உங்களுக்கு வராது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அது எல்லாமே இந்த பீரியட்ல நல்லதாக நடப்பதற்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தெய்வத்துடைய அனுகிரகம், அதுபோக ஆன்மீக சிந்தனை, எது நடந்தாலும் நடக்கலினாலும் நான் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எல்லாம் தெய்வமே பார்த்துக்கும் அப்படிங்கிற நேச்சர் அவங்ககிட்ட இருக்குது. நீங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இப்ப தெய்வமாக பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்ல பலன் கிடைக்கும். இது போக இப்போ தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் ஆகப்பட்டது வேலைக்கு போறவங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க, அவங்களும் அயராது உழைத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தொழிலோ ஒரு பிசினஸோ இது கிடைக்கணும், இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும், இது கிடைச்சா நான் பெருசா ஏதாவது சாதிப்பேன், சம்பாதிப்பேன், நல்ல பொசிஷனுக்கு நான் வந்துருவேன். இது மாதிரிலாம் எதிர்பார்ப்புகள்
அவங்க செஞ்ச அந்த உழைப்புக்கு கண்டிப்பா அந்த அந்த உழைப்பு செஞ்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த பீரியட்ல அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பாக்கியஸ்தானத்துல அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு சில பாக்கியங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது நடந்திருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. அதுபோக உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது போக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு என்னை பார்த்து சொல்லணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்றேன். ஆனா இந்த பீரியட்ல கொஞ்சம் கால தாமதம் ஆகும். நான் எல்லாத்துக்கும் நான் பார்க்கணும், யாருக்கும் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் பார்க்கறேன், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப அவசரமா இருந்தா அருகாமையில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க. மற்றபடி எங்கிட்டயே பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி பாருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.